அட்சய திருதி வரப்போகுது. நான் எப்படி கோல்டு வாங்குறதுக்கு சேவ் பண்ணேன்றத உங்ககிட்ட காட்டுறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, மாதம் மாதம் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட் போட்டு இதில் எப்படினாலும் ஒரு ரூ. 1000 ரூ. 1500 மிச்சம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துப்பேன். எப்படி அதை மிச்சம் பண்ணுறேன்னா, இப்போ சிலிண்டர் பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்போம். அப்போ அந்த காசு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதேமாதிரி ஈபி பில்லும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கட்டுவோம். அப்படின்னும்போது அதுக்குன்னு எடுத்து வைக்கிற ஒரு அமௌண்ட்டையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு அவசர செலவு, இப்போ ஒருத்தவங்களுக்கு மொய் வைக்கிறோம், மாதம் மாதம் இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் எடுத்து நிச்சயமாக வைப்போம். ஏன்னா எப்போ விசேஷம் வரும்னே தெரியாது. இப்போ ஒருத்தவங்களுக்கு திடீர்னு ஒரு கல்யாணத்துக்குன்றதுக்காக நம்ம எடுத்து வச்சுருப்போம். மொய்யிக்கோ இல்லை வீட்டில் யாருக்காவது மெடிக்கல் செலவுக்காகன்னு வீட்டில் எப்படியும் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஒதுக்கி வைப்போம். இப்போ இந்த மாதத்துக்கு வந்து அந்த அமௌண்ட்டு செலவாகலைன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த காசு எல்லாத்தையும் எடுத்து போடுவேன். அட்சய திருதி வந்து மே மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். மெனக்கெட்டு இது பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே எந்த இதையுமே நம்ம கஷ்டப்பட்டு செய்யவே கூடாது. இஷ்டப்பட்டு மட்டும்தான் செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோன்னும் போது நம்மளால் முடியும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சு செய்யுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, இருக்கிறவங்க சம்பளத்தில் எப்படி சேர்த்து வைப்பீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு உண்டியல் சேவிங் கூட பண்ணுங்களேன். மாதத்துக்கு ஒரு ரூ. 10 இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு மளிகை கடைக்கு போகிறீங்க, மிச்சம் ஒரு ரூ. 2 ஆகுது, உண்டியலில் போட்டு வைங்க. வீட்டில் எப்படி துணி துவைக்கும் போது எப்படியும் சேஞ்செலாம் கிடைக்கும், அதையும் எடுத்து உண்டியலில் போட்டு வைங்க. அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கலெக்ட் ஆகி கடைசியாக ஒரு வருஷம் கழித்து பார்க்கும்போது நிச்சயமாக குறிப்பிட்டு ஒரு 500 1000 கூட நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க, நிச்சயமாக கிடைக்கும். அப்படின்னும் போது நம்ம இதுக்குன்னு ஏம் பண்ணி எடுத்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக நம்மளால் சேர்த்து வைக்க முடியும். இங்கே பாருங்கள், பிப்ரவரி மாதத்துலேருந்து நான் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிப்ரவரி மாதம் வந்து ரூ. 1600 எடுத்து வச்சுருக்கேன். மார்ச் ரூ. 1500 எடுத்து வச்சுட்டேன். ஏப்ரலுக்கும் ரூ. 1600 எடுத்து வைக்க போகிறேன். இதே மாதிரியே நீங்கள் மே மாதம் வரைக்கும் எடுத்து வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு கிடைக்க போகிறது ரூ. 6400 கிடைக்கும். ஏன் நான் இவ்வளோ அமௌண்ட்டு ரூ. 1000 போடாமல் ரூ. 1600 போட்டு வச்சுருக்கேன்னா, தங்கத்தோட விலை ஏறும் இறங்கும். நான் இந்த சேவிங் பண்ண ஆரம்பிக்கும் போது தங்கத்தோட விலை ரூ. 5900. இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது தங்கத்தோட விலை ரூ. 1120. அப்போ பாருங்கள் எவ்வளோ அதிகமாக இருக்குன்றதையும் கூட. என்னை கேட்டிங்கன்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன் தங்கத்தில் சேமிக்க சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சேவிங்கிறது ரொம்ப முக்கியன்ற பட்சத்தில் நம்ம தங்கத்தில் அதிகமாக போட்டு சேவ் பண்ணும்போது நிச்சயமாக குழந்தைங்களுக்கு இன்றைக்கி வாங்குறதோட அதிகமாக சேவ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி 5000 நம்ம வாங்கியிருக்கோம்னா, நம்ம குழந்தைங்க காலத்துக்கு நாளைக்கு அவங்க கையில் நம்ம கொடுத்து நாளைக்கு அவங்க ஒரு அவசரத்துக்குன்னு விற்கிறாங்களோ இல்லை ப்ளச் பண்ணுறாங்களோன்னு வச்சுக்கோங்களேன், இதோடு டபுள் ஆகுமே தவிர கம்மியாக ஆகவே ஆகாது. அதனால தான் சொல்கிறேன் தங்கத்தில் சேவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் சேவ் பண்ண காசு சேர்த்து வச்சுட்டு அந்த காயின் வாங்கிட்டு வந்து காட்டுறேன். நான் ஜிஆர்டியில் தான் மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஜிஆர்டியில் அந்த காசு கொண்டு போயிட்டு காயின் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன் ஜிஆர்டியில் மோஸ்ட்லி எடுப்பேன்னா, அந்த நகை எப்போயுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நம்ம ஜிஆர்டியில் எடுக்கிற நகை அன்றைக்கி அவசரத்துக்கு விற்கிறோம் இல்லை ப்ளச் பண்ணுறோம்னா அப்படியே அன்றைக்கி ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த தங்கம் கம்மியாக இருக்குது, இல்லைப்பா தங்கம் குவாலிட்டி இல்லை, அப்படிலாம் எதுவுமே சொன்னது கிடையாது. நான் ஜிஆர்டியில் எடுத்த நகையெல்லாம் ஒரு அவசரத்துக்கு விற்றுருக்கேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அந்த தங்கத்தை பற்றி குறை யாருமே சொன்னதே கிடையாது. அதனால தான் மோஸ்ட்லி நான் ஜிஆர்டியை ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்ககிட்டையும் கூட நான் ஜிஆர்டியில் போய் எடுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா தங்கம் நம்ம பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதை விற்கும்போது பாதி ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. அதனால் வாங்கின பொருளோட மதிப்பு குறையவும் கூடாது, அதிகமாகணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நல்ல கடையை செலக்ட் பண்ணி கொஞ்சம் எடுங்க. தேங்க்யூ.